வணக்கம் மக்களே, திஸ் இஸ் பிரீத்தி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஐஸ்வர்யம் 550D டிஎம்டி வாஸ் வழங்கும் அன்புடன் ஐஸ்வர்யம். 550 சைக்கிள்ல 274 சைக்கிள்ஸ் 20 ஸ்கூல்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண கையோட இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஆலத்தூர் அப்படிங்கிற வில்லேஜ் லொக்கேட் ஆகிருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் தான் வந்திருக்கோம். ஸோ இங்க இருக்கிற 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னைக்கு இந்த சைக்கிள் போய் சேர போது அதை நீங்க பார்க்க போறீங்க. வாங்க போலாம். அழகான இந்த நல்ல நாளிலே நம்முடைய பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் ஐஸ்வர்யம் டிஎம்டி கம்பிகள். இங்கே உள்ள பிள்ளைங்கள சில ஏழை மாணவர்களுக்கு நாங்கள் 10 மிதிவண்டி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் உங்க பிள்ளைங்களுடைய செலக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. தொலைவிலிருந்து வரவங்க கொஞ்சம் அதில் கஷ்டப்படுற கொஞ்சம் பிள்ளைங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதை செய்ய வந்த அந்த உதார குணத்திற்கு நாங்கள் எங்கள் பள்ளியின் சார்பாக மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்க, அதாவது தெரியாத விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை போன 7th படிக்கும்போது மாவட்ட லெவல்ல கலை திருவிழா வச்சிருந்தாங்க. அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல வந்தேன் கட்டுரையில. என்ன கட்டுரை எழுதுன அன்னைக்கு? பெண்களின் சிறப்புன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை பத்தி இன்று பெண்கள் சுதந்திரத்தை பற்றி பாரதி என்ன கூறி இருக்கிறான் என்று பார்ப்போம். கட்டுரை இப்ப வரைய இருக்கு. ஐயோ 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 அப்படின்னு எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்ல, பெண்கள் எப்படிலாம் முன்னாடி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, அதை பத்தி எழுதியிருந்தேன். இது ஏரோப்ளைன் ஓட்டுறதுல இருந்து எல்லாத்துலயுமே பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டீச்சர் சொன்னாங்க. அதை வச்சு இப்ப நம்ம பள்ளி கட்டுரை வரைக சொல்லு, ஒரு டக்குன்னு ஒரு 4 லைன்ல. எங்கள் ஸ்கூலில் 7 டீச்சர்ஸ் இருக்காங்க. டீச்சர்ஸ் நல்லா பாடம் நடத்துவாங்க. அதில் எனக்கு பிடிச்ச டீச்சர் மேக்ஸ் டீச்சர். எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டும் மேக்ஸ் தான். 4 வாரத்துல ஏதாவது கட்டுரை எழுதுறதுல நானா சொன்னது எழுதுறதுக்கு உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? அப்போ எழுதுறதுக்கு டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போனா அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா படிச்சுட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு. சூப்பர். அப்ப அம்மா சீக்கிரமா நல்ல ஒரு பொசிஷன் போயிடுவாங்கல்ல? ஆமா, அந்த பொசிஷன் போனதுக்கு அப்புறம் நான் படிச்சு டாக்டர் ஆகணும். டிஃபரெண்டா இருக்கே கொஞ்சம். சரி, அப்புறம் அப்பா என்ன பண்றாங்க? ஏர்டெல்ல ஃபால்ட் பாக்குற வேலை பார்க்கறாங்க. உங்களை இந்த ஸ்கூல்ல யார் சேர்த்து விட்டா? டாடி மம்மி 2 பேருமே தான். இந்த ஸ்கூல் பிடிச்சிருக்காயா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னதான் ஃபேமிலில அப்பா அம்மா 2 பேரும் எஜுகேட்டரா இருந்தாலும் பிள்ளைய தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க. எதுக்கு? மொதல் 5th வரை பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அங்க சொல்லி கொடுத்த எஜுகேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இங்க சேர்த்தாங்க. பாத்தீங்களா தெரப்ப? அப்ப படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும் அப்படிதான். அதான் எங்க அம்மா போக சொல்லுவாங்க. சூப்பர். சைக்கிள் பத்தி சொல்லுங்க. சைக்கிளை கண்டுபிடிச்சவர் பேர் காரல் வோன் ட்ரைஸ். அந்த ஆண்டு 1817. எங்க இருந்தீங்க நீங்க? சிச்சில் பையில. சுருக்க பை கேட்டிருக்கேன், தோல் பை, எல்லா பையும் கேட்டிருக்கேன். இது என்னமா சிச்சிலி பை? எங்கிட்டு இருக்குது? இங்கிட்டு இருக்கு. எவ்வளவு தூரம் அங்கேயும் ஸ்கூலுக்கும்? 3 கிலோமீட்டர். எப்படி வர்ற? நடந்து. 3 கிலோமீட்டர் நடந்து வர்றியா? அதான் இப்படி தேஞ்சு போயிருக்கு. அப்ப இனிமே எப்படி வர போற? சைக்கிள் ஓட்ட தெரியுமா? சைக்கிள் எடுத்து கேட்டிருக்கியா வீட்டுல? என்ன சொன்னாங்க? காசு இருக்காம அதை வாங்கி தரேன்டாங்க. பாப்பா கூட பிறந்தவங்க யாரும் இல்ல. நீ மட்டும் தானா? அப்ப நீனும் அம்மா மட்டும் தான் வீட்டுல? அம்மாச்சி இருக்காங்க. அம்மாச்சி தான் போன ஃபுல்லா வளர்க்குறாங்க. இப்ப அம்மாச்சினா எல்லாம் ஸ்பெஷலா பண்ணுவாங்களா? அம்மாக்கு தெரியாம இருந்தா 100 ரூபா வச்சுக்கோ, 10 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு தருவாங்களா? தருவாங்கன்னா ஒரு 10 ரூபா தராங்க அம்மாச்சி அப்படின்னா அன்னைக்கு என்ன பண்ணுவேன்? ஏதாச்சும் வாங்குவே இல்லாண்டா அப்படியே சேர்த்து வச்சிருவேன். உண்டியல் போட்டு வச்சிருக்கியா? எத்தனை உண்டியல் இது வரைக்கும் சேர்த்து வச்சு உடச்சி அதெல்லாம் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கியிருக்க? வச்சிருப்பேன். ஆனா அம்மா அம்மாச்சி செலவுக்குன்னு எடுத்து தருவாங்க. அவங்க கொடுத்த காசை இந்த புள்ள சேர்த்து வைக்குது, அதை அவங்களும் எடுத்துக்கிறாங்க. வெரி பேட். நீ வாடகை இது என்ன நெத்தில பட்ட? அகில வண்டி. எதுக்கு சும்மா இருக்கிற தரையை ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லி ஒரு முட்டுனியா? எப்படி அதை ஆச்சு? அந்த நிகழ்வை பத்தி ஷேர் பண்ணு. சொல்றேன். நாய் கடிக்க வரும்போது நான் கதவுல இடிச்சிட்டேன். தெரியும், கடிக்க வர்ற அளவுக்கு நீ ஏதோ அதை பண்ணிருக்க. என்ன பண்ண? புல்லட் பாண்டின்னு ஒருத்தர் வர்றல்ல, அது என்ன குறுக்க நிக்க? இல்ல, கல்ல விட்டு இருந்து. எதுக்கு அந்த நாய் அப்படி என்ன பண்ணி சொன்ன? கடிக்க வந்துச்சு. அதை கல்ல விட்டு எரிஞ்சு திரும்ப விரட்ட ஆரம்பிச்சிச்சு. கல்ல விட்டு எரிஞ்சோன்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதை பின்னாடி பார்த்தோம்னா கதவை பார்க்க பின்னாடி பார்த்து தம்பி ஓடி இருக்காப்ல, முன்னாடி கதை வந்ததை மறந்துட்டாப்ல. ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க, ஒரு ஃபேவரட் ஆக்ஷன் ஃபிலிம் படம். பஜரங்கி. அப்படி அந்த படத்துல அப்படி என்ன இருக்கும்? அந்த படத்துல சண்டை போடுவாங்க. சரி, அந்த படத்தை பத்தி எத்தனை பேர் கூட நீ சண்டை போட்டுருக்க? நான் ஒரு 10 பேர் கூட சண்டை போட்டுருக்கேன். எதுக்கு சண்டை போடுறேன்? என்னைய கேலி பண்ணாங்க. நான் போய் கல்லெடுத்து மண்டையை உடைச்சு விட்டுருக்கேன். இப்ப கூட நான் வேற மண்டபல் என்ன பட்டன் வேற கேட்டு கேள்வி பண்ணிட்டேன்னு. பக்கா என்ன பண்ண போற? சோலி முடிச்சு. சரிடா, காருக்கு பின்னாடி திரும்பிட்டே போகணும். ஏதோ கல்லு வருதான்னு கல்ல கொண்டெல்லாம் எரிஞ்சிடாத, சரியா? உழைச்சு போங்க.
நீ சொல்லு, சைக்கிளை பத்தி சொல்லு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெய்லியும் எங்கள் அப்பா தான் கொண்டு வந்து விடுவாரு. வீட்டுக்கு போகும்போது நடந்துதான் போவேன். 3 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து. அதனால சைக்கிள் கிடச்சிக்கு இப்போ நான் சைக்கிளே வருவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சூப்பர். தம்பி படிச்சு என்ன ஆக போற? மிலிட்ரி. மிலிட்ரிக்கா? எதுக்கு? நாட்டை காப்பாத்த. என் ஃப்ரெண்டு அங்கதான் இருக்கியா, அதனால. ஓ, ஃப்ரெண்டு எங்க போனாலும் நீ போயிருவ. சொல்லு, ஃப்ரெண்டு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்? ரொம்ப. எதுக்குலாம்? நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவனும் வருவியா. சரி, இப்போ ஃப்ரெண்டாலே பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னொருத்த வருவியா. ஓ, இன்னொரு ஃப்ரெண்டு வருவான். சரி, வேற? அப்ப எத்தனை ஃப்ரெண்ட் இருக்கு உனக்கு? மொத்தம் 10-15. நண்பேண்டா. இப்ப அக்காவுக்கு ஒரு அர்ஜென்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணேன். அவதான் எடுக்கவே இல்லை. அட்டன் பண்ணா காசு கேட்பி, அதனால தான் ஃபோன் அட்டன் பண்ணல. எதிரி கூட காசு தந்துருவான் போல இந்த காலத்துல. இந்த நண்பன்கிறவன் ஒரு 10 பைசா கூட தர மாட்டேங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு, அட்வைஸ் சொல்லு. உனக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, காசுல கேட்க மாட்டியா? ஓ, அப்போ ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து காசு கேட்க கூடாது போலனே, மத்த என்னாலும் கேட்கலாம். சரி, ஓகே. இப்போ நீ வந்து ஃப்ரெண்டா இருக்கல, இப்போ நாளைக்கு உனக்கு யாராவது ஃபோன் பண்ணி ஏதாவது உதவி கேட்டா பண்ணுவியா? பண்ணுவேன். உன்கிட்ட 1 ரூபா தான் இருக்கு, அந்த 1 ரூபா ஒருத்தன் கேட்கான், கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? கொடுப்பேன். எடுத்துக்கோ. அப்போ நீ என்ன பண்ணுவ? சும்மா இருக்க வேண்டியதா. சும்மா இருக்க வேண்டியதானா? ஏன்னா தனக்கு மிஞ்சான இந்த தானமும் தர்மம்னு சொல்லியிருக்காங்க என்ன, அப்படிதானே பாப்பா? உன்கிட்ட 1 ரூபா இருக்கு, ஒருத்தி 1 ரூபா கேட்கான், குடுப்பியா கொடுக்க மாட்டியா? அதிகமாக இருந்தால் கொடுப்பேன். இப்போ கொஞ்சம் குறைவாக தானே இருக்கு, அதனால கொடுக்க மாட்டேன். இதே மாதிரி அடுத்த ஒரு அன்புடன் ஐஸ்வரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் பிரீத்திகா. பாய்.